வணக்கம். அதாவது நான் கேட்ட ஒரு ஒரு வசனம் ப்ளஸ் சில நகைச்சுவைகள் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது, ஐயா அவரப்பட்டா துவரம் முளைக்கும், துவரப்பட்டா அவரம் முளைக்கும். அப்படி ஒரு தேசத்தில் ஒரு ராஜகுமாரி துருவில்லாத குடம் எடுத்துக்கிட்டு கரையில்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனான். அங்கே வேற இல்லாத அருகம்புள்ள தலையே இல்லாத மான் மேயறதை பார்த்த கண்ணு இல்லாத குருடன் காலை இல்லாத முடங்கிட்ட சொல்ல அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான். அந்த குண்டு மான் மேலே படாமல் மான் வயிற்றுல இருந்த குட்டி மேலே பட்டு மான் செத்து போச்சு. அந்த கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு அவன் தோலை எடுத்து கார்கா பந்தல காய போட அதை தலையே இல்லாத பருந்து அடிச்சுட்டு போக, அதை காலையே இல்லாத முடம் கட்டிட்டு போக, கீழே கிடந்த கண்டங்கத்திரி முள்ளு அவன் காலில் குத்திச்சு. காலில் குத்தின கண்டங்கத்திரி முள்ளு தலைக்கு மேலே வெளியில் வர அதை வைத்தியம் பக்கம் வைத்தியத்தை போனான். வைத்தியம் சொன்னார், ஆலை வேறு அரச வேறு புங்க வேறு புரச வேறு, இது நாளைக்கு கைப்படாமல் பிடுங்கி உரல் படாமல் இடித்து நாக்குப்படாமல் நக்கடா ஐயா, இது மோதனா பற்றி இருந்தார். கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் பிடுங்கி உரலை குப்புறக்கா போட்டு உரல் படாமல் இடித்து புறங்க எடுத்து நக்கடா ஐயா, இது எண்டானா பற்றி என்னார். இப்படிப்பட்ட சிறப்பான வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஓட்டச்சாக்கில் 9 அடியே இல்லாத படி எடுத்து ஓட்டச்சாக்கில் 9 முழம் உளுந்தளந்து சக்கரமே இல்லாத வண்டியில் பாரம் ஏற்றி குருடன் வழி சொல்ல முடம் வண்டி ஓட்ட வண்டி பாட்டு போயிட்டே இருந்துச்சான். இதுதான் இந்த வசனம். அடுத்தது நகைச்சுவை என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது திருமணமான தம்பதிகளை பற்றி ஒரு நகைச்சுவை. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்க்கறதுலேருந்தே கொண்டு போவோம். ஒரு வீட்டில் பேசினா பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் கேட்டிருக்காங்க, பொண்ணெல்லாம் பிடிச்சி போயிட்டுங்க, எங்களுக்கு வந்து ஒரு 50 பவுன் நகை போடுங்க, வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பொண்ணு வீட்டில் சொன்னாங்க, அழகான பொண்ணையும் கொடுத்து 50 பவுன் நகையும் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னாங்க. அது இவன் சொன்னான், அப்போனா பொண்ணை நீங்கள் வச்சிங்க, 50 பவுன் நகையை மட்டும் கொடுங்க அப்படின்னா. இப்போ விவரம் பேசுவாங்க பசங்க, அதுக்கு இது மாதிரிலாம் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஆனால் மாப்பிள்ளைய பொண்ணோட அப்பாவுக்கு பிடிக்கல. கொஞ்சம் சொன்னான், என்னடா பொண்ணோட அப்பா தரமாட்டாரு, பொண்ணோட அம்மாவை கேட்டு போடுறா அப்படின்னா. மாப்பிள்ளை தான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்டு சொல்கிறான், எங்கடா பொண்ணே தர மாட்டாங்க, பொண்ணோட அம்மாவே தர போகிறாங்க அப்படின்னா. அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கூடவே வந்து அடி வாங்க வைக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே போதும், அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒரு சர்தார்ஜி என்ன பண்ணார், தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு தன்னோட ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கிற வழியில் திடீர்னு ஒரு நாள் நைட்டு போயிட்டு இருக்கும்போது கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகி தொடர்ந்து போக முடியல. சரி, அப்போ வேற எங்கே தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் போய் இடம் கேட்குறாரு. அங்கே இருக்கிற வீடுகளில் இதுமாதிரி அந்த கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நான் நைட்டுக்கு தங்கிக்கிட்டு காலம்பரம் நான் போயிடுறேன் அப்படின்னாரு. உடனே போய் அந்த வீட்டில் சொன்னாங்க, இல்லைங்க இங்கே தங்க முடியாது, இங்கே வயசுக்கு வந்த பொண்ணெல்லாம் இருக்காங்க, அதனால தங்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி, இவங்க சொல்கிறாங்க. அடுத்த வீட்டில் கேட்டால் அங்கேயும் சொன்னாங்க அதேமாரி. மூணு வீட்லேயும் இதேமாதிரி கேட்டால் 3 வீட்லேயும் இதே சொல்கிறாங்க, இங்கே தங்க முடியாது அப்படின்னுட்டு. 4வது வீட்டில் போய் சர்தார்ஜி என்ன கேட்டார், இந்த வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னாங்க. நைட்டு தங்கிக்கிறதுக்கா அப்படின்னு சொன்னார். அவன் நிலமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. அப்படி ஏதாவது என்ன பேசணும்னு தெரியாமல் யோசிக்காமல் பேசிட்டு அடி வாங்கிக்கிறது. இந்த மாதிரி தான் ஒருத்தங்கன்னா ஒரு குரூப் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் ஆக்சிடென்ட் ஆகி புளியம்பத்தில் விட்டு மோதி பஸ் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் குப்புறக்க வந்து கிடக்குறாங்க நம்மளுக்கு ஒன்றா. அப்போ ஒருத்தன் என் காது போச்சு கத்துறான். இன்னொருத்தன், என் கை பூச்சி கத்திட்டு இருந்தான். இன்னொருத்தன் சொன்னான், சும்மாறா அங்கே பாரு, அவன் தலையே போயிடுச்சு, அவனை சுத்தம் போடாமல் இருக்கிறான், நின்னடா காது சும்மா படுறா அப்படின்னா. இன்னொருத்தன் இன்னும் ரொம்ப முக்கியமாக கண்டக்டர் பார்க்கணும் மாதிரி, கண்டக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஈனஸ்வரத்தில் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல போறாங்கன்னுட்டு கண்டக்டர் கிட்ட போய், என்னப்பா அப்படின்னாரு. 2 சில்லறை வாங்கி கொடுங்க அப்படின்னா. அந்த மாதிரி எல்லாம் பசங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பஸ் போயிட்டு இருக்கும்போது கண்டக்டர் வாசல்ல நிற்கும்போது பட்டுன்னு ஏறான். உள்ள வந்தவன் கண்டக்டர் கேட்கிறாரு, எங்க போற? பஸ் உள்ளதான். எங்க இறங்குவ? படியில தான். என்ன ஊருக்குடா போற? அது உட்காந்த சொல்லுவேன் அப்படின்னா. போய் உட்காந்துட்டு கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டார். டிக்கெட்டு கேட்டால் எவ்வளோன்னா 5 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா கொடுத்துட்டான். கொடுத்துட்டு கண்டக்டர் மட்டும் சில்லறை கொடுக்காம டிக்கெட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். இவன் பின்னாடி இருந்துக்கிட்டு, கண்டக்டர் பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா. உடனே கண்டக்டர் முன்னாடி இருந்து சொல்கிறாரு, காலெல்லாம் கட்டி வச்சுட்டு கம்பி மேலே பிடி, பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாரு. இவன் மணி பேலன்ஸ் கேட்டால் அவர் பாடி பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி பஸ்ஸு போயிட்டு இருக்கு. போகிற வழியில் அடுத்த ஒரு குரூப் ஆயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி போட்டு வந்திருக்கானோ.
தண்ணி போட்டு வந்திருக்கான். கண்டக்டர் போய் கேட்டாரு, எங்கப்பா போற, எங்க கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னா. கண்டுபிடியா, டே எங்கடா போற சொல்லுங்கடா, கலங்கடி ஏழரை கூட்டாதீங்கடா அப்படின்னாரு. இப்ப 8000 சம்பளம் வாங்குறீல்ல, கண்டுபிடி, இல்லைன்னா கண்டுபிடி போலீஸாடா, டிக்கெட்டை வாங்கடா அப்படின்னு. வாங்க முடியாது, பின்னாடி இருக்கிற கண்ணாடி போட்ட இப்ப என் மாமா இருக்கிறான், அவன் எடுப்பான்னாரு. நேரம் கடைசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு, பின்னாடி எல்லாம் யாரும் கண்ணாடி போட்டா இல்லப்பா, நீ தான் டிக்கெட் எடுத்துக்கணும், ஏன்னா எல்லாரும் முன்னாடி தான் கண்ணாடி போட்டுருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பாத்தீங்கன்னா பஸ் இன்னொரு இளைஞர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறான். அப்ப நீ எங்க போற, நீ எங்க போகணும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த முன்னாடி நிக்கிற பச்சை கலர் சுடிதாட்ட போகணும் அப்படின்னா, என்னடா வர்ணவெல்லாம் விவகாரமாவே இருக்கிறானோல அப்படின்னு தலைவர் வந்துக்கிட்டு போறாரு. போன அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா குறிப்பிட்ட ஷாப் வந்த அப்புறம் இறங்குறான். என்ன செய்யறான், அவன் ஒண்ணு உட்காந்து சீட்டை கட்டிட்டு இருக்கான் ஸ்பேனர் வச்சுக்கிட்டு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, இறங்கும் போது அவன் சீட்டை அவன் கையில இருக்கணும், நீங்க அதை சீட்டை கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. ரொம்ப விவகாரமாலாம் இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிச்சு. அப்படியெல்லாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம், அதாவது தம்பதிகள் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னிச்சான் தன்னோட கணவன்கிட்ட, ஏங்க நமக்கு கல்யாணம் ஆகி என்னோட 25 வருஷம் ஆயிடுச்சு, என்னை எங்கேயாவது வரைக்கும் பார்க்காத இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னுச்சு. உடனே அந்த ஆளு அப்படியாம்மா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன் வீட்டு கிச்சனுக்கு கூப்பிட்டு போனார். பாத்துக்கம்மா இதான் சமையல் அறை, இது வரைக்கும் நீ வந்ததே கிடையாது, இப்போதான் முறை வந்திருக்க, பாத்துக்க அப்படின்னாரு. இன்னொரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், டெய்லி நைட்டு படுக்கும் போது கிச்சனுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். மனைவிக்கு சந்தேகம், ஏன் இவர் டெய்லி நைட்டு போய் கிச்சனுக்கு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க கேட்டா கணவன்ட்ட, ஏங்க டெய்லி போய் கிச்சன்ல பாக்குறீங்க அப்படின்னா. அவங்க கணவன் சொல்றான், இல்ல டாக்டர் நேற்று போனேன், அவர் அப்பப்ப உங்க சுகர் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாரு, அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. உடம்புல சுகரை செக் பண்றான்னா வீட்டுல சுகரை செக் பண்ணிருக்கிறான். இந்த மாதிரிதான் ஒரு நாதஸ்வர வித்வான் என்ன பண்ணாரு, அவர் பிபி எடுத்து பாக்குறாரு எல்லா கச்சேரியும். ஆனா அந்த பிபி வசிக்காம வேற பிபி எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆள் கேட்டாரு, நானும் பாக்குறேன் உங்களை ரொம்ப நாளா, டெய்லி அந்த பிபி எடுத்து பாக்குறீங்க, ஆனா வாசிக்க மாட்டேங்கிறீங்களா ஏன் அப்படின்னாரு. இல்ல டாக்டர் சொன்னாரு அப்பப்போ உங்க பிபி செக் பண்ணீங்கன்னு. அதான் பாருங்க, உடம்பு பிபி செக் பண்ண சொன்னா அவன் நாதஸ்வர பிபி செக் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு. அப்படியெல்லாம் இருக்கு மக்கள். அப்புறம் பாருங்க, ஒரு அம்மா சொன்னிச்சு தான் கணவன்ட்ட, ஏங்க உங்களுக்கு தெரியுமா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புரோக்கர் ஆக்சிடென்ட் அடிப்பட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னுச்சு. உடனே அந்த கணவன் சொன்னான், பண்ண பாவம் சும்மா இருக்குமா, என்ன பண்றது, அதான் ஆண்டவனா பார்த்து அண்ணன் கொடுத்துட்டான், உடனே கட்டி வச்சான்ல அப்படின்னு அந்த ஆளு. அப்படியெல்லாம் இருக்கு. கல்யாணம் வாக்கெல்லாம் அந்த ஆள் கொடுமையா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணா, தன் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாரு, தம்பி எங்க போறீங்க அப்படின்னாரு. ஹோட்டலுக்கு சாப்பிட போறேங்க அப்படின்னா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பக்கத்துல நான் இருக்கிறேன், என்னெல்லாம் என்ன அந்நியமா நினைச்சிட்டீங்களா, நாங்கெல்லாம் இருக்க நீங்க ஹோட்டலுக்கு சாப்பிடலாமா, வாங்க எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னாரு. இன்னும் ரொம்ப உரிமையா கூப்பிடுறாருன்னுட்டு அவனு சந்தோஷமா போனான். போயிட்டு தம்பி இருக்கு 2 இட்லி வை, இட்லி கொண்டு வைக்கணும்னு 2 இட்லி வச்சாங்க அந்த அம்மா. திரும்ப இட்லி சாப்பிட்டு மூஞ்ச பாக்குறாரு. உடனே அந்த அம்மா பார்த்து கேட்கறான் அந்த ஆளு, ஏன் நிக்கிற போ அப்படின்னா. இல்ல 2 இட்லி தான் வச்சேன், அதுக்கு மேல வைக்கல. யாராவது அறிவு இருக்கா உனக்கு, நைட்டு 11 மணிக்கு மேல 2 இட்லிக்கு மேல இந்த முட்டா பையிலாது, இந்த மடப்பா இல்லாத இந்த பைத்தியாரப்பட சாப்பிடுவானாரு. நீங்க சாப்பிடுறீங்களா சார் அப்படின்னு அவன் அப்படியே மேலே எங்களையும் பார்த்துட்டு இருந்தான். ஒன்னும் சொல்ல முடியல, ஏன்னா கூப்பிட்டு வச்சு வம்பு வேலைக்கு வாங்குறது இதுதான். இப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த விருந்தாடி ஜோக்கு நிறைய சொல்லலாம். ஒரு ஆள் என்ன பண்ணா, ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போயிருந்தான். போன இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர மழை. அப்ப அந்த வீட்டுல சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க மழை ரொம்ப அதிகமா பெய்யுது, நீங்க வீட்டுக்கு போக வேண்டாம், நைட்டு இங்கே தங்கிடுங்க, உங்களுக்கு சேர்த்து சமைக்க சொல்லிடுறேன், நீங்க நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போய் சமைக்க சொல்ல போறாரு. திரும்ப பார்த்தா அந்த ஆளை விருந்தாடியை காணும். எங்கடா பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மழையில நனைஞ்சிட்டே உள்ள ஓடியாரான். ஏங்க எங்கெங்க போனீங்க, மழையில நனைஞ்சிட்டீங்க. இல்ல நான் இங்கே உங்க வீட்டுல தங்கிக்கிறேன், இங்க சாப்பிட்டுக்கிறேன், அதனால என் வீட்டுல சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா. இவன் மழையில நினைய வேண்டாம்னு நினைச்சு அவன் சொன்னான். எல்லாமே உள்டாவா பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு. அப்படியெல்லாம் புத்திசாலி மக்கள்லாம் இருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீதரன், சவுதி அரேபியா இருந்து. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.